ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் திங்கக்கிழமை பார்த்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தர்ம அடி. ஸோ ஆக்சுவலி திங்கக்கிழமை மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாவது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 250 பாயிண்ட்ஸ் காலி, 22,544 பாயிண்ட்ஸில் இருக்குது. 251% நெகட்டிவில் இருக்குது. நான் பார்க்கும்போது 230 அந்த டைமில் சென்செக்ஸ் 74,467 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 843 பாயிண்ட்ஸ் காலி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 48,586 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 395 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவில் இருக்குது. பட் கால்தால 400 பாயிண்ட்ஸ் மேலே வந்து பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருந்துச்சு. ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த ரெண்டு பேங்கும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அது போக ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே ஒரு 1% to 1.5% அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னும் நல்ல ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சாட்டு மாறி இருக்கு. 60 ரூபாய் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி தர்மாட்டி 8% கிட்ட கீழே விழுந்துருந்துச்சு. நான் பார்க்கும்போது 96.20 போனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிகவர் ஆகி கொஞ்சம் இதில் ட்ரேட் ஆகிருக்குது. 98 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ. ஸோ இது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸோட அந்த லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருக்குது. 3 month ஷேர் ஹோல்டர் லாக்இன் பீரியட் வந்து எண்ட் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 18.33 க்ரோஸ் வந்து ட்ரேட் ஆகுறதுக்கு வெளியே வந்திருக்குது. இந்த பேசிஸில் போட்டு நான் பொழந்து கட்டிட்டாங்க. பட் இதில் ஆப்போசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர் என்டிபிசி கிரீன் எனர்ஜி. பட் இப்போதைக்கு என்ன கேட்டால் இதெல்லாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். வேல்யூஷன் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூட். என்டிபிசியை கம்பேர் பண்ணும்போது என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஹைலி ஓவர் வேல்யூட். நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்டிபிசியில் ஃபோக்கஸ் பண்ணுறதே பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ என்டிபிசி கிரீன் எனர்ஜி வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் வேணால் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிலோ வந்தோடனே கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சாலும் வேல்யூஷன் படி பார்க்கும்போது அது ஹைலி ஓவர் வேல்யூட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். ஆக்சுவலி இதில் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் 4% கிட்ட பாசிட்டிவ் போச்சு. இதில் தான் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்சிங்களோட சப்சிடரி ரீசெண்டாக ஐபிஓ வருவேன்னு சொன்னாங்க. கடைசியில் மார்க்கெட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லாததுனால ஐபிஓவில் வந்து இப்போ விலகி இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் இன்றைக்கி வந்து அப்டேட்டு. பெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற ஸ்டேக்கை வந்து இவங்க வாங்க போகிறாங்க. ஸோ ஒரு $1 பில்லியன் வேல்யூக்கு ஒரு டீல் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ப்ரொமோட்டர் வந்து ஸ்டேக் அவர் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா அவங்களோட பொண்ணுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் விருப்பம் இல்லை. இவருக்கும் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 70 மேலே ஆனதுனால இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து விற்க இருக்கிறாங்க. ஸோ பெயின் கேபிட்டல் வந்து வாங்க இருக்கிறாங்க. இதோட மார்க்கெட் கேபிடேஷன் 17,000 கோடி இருக்குது. நந்தகுமார் கைவசம் 35.35% ஆஃப் த ஸ்டேக் வந்து அவர் வச்சிருக்காரு. அதை வாங்குறதுக்கு பெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. மேபி கம்ப்ளீட் ஆகிரும்னு தான் நான் நினைக்கிறேன். கோல்ட் லோன்லேருந்தே உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ 75% வந்திருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் அதோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 473 கோடியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீல் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மணப்புரம் ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் டீலாக தான் இருக்கும், முடிவாக தான் இருக்கும். $1 பில்லியன் வேல்யூவில் டீலு. பெயின் கேபிட்டல் மேபி மணப்புரம் ஃபினான்ஸ் அக்யூசிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 209 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் இப்போ 205 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எனக்கு தெரிஞ்சு மணப்புரம் ஃபினான்ஸை பெயின் கேபிட்டல் வந்து ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கிற ஸ்டேக்கை வாங்க போகிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளோட ஃபேவரட் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடிசி. அதாவது மார்க்கெட்டில் இடியே விழுந்தாலும் நான் வந்து பணமரம் மாதிரி தான் நிற்பேன்ட்டு நம்ம தலைவன் ஐடிசி இருக்குது. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 403 ரூபா 402 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ரவுண்ட் அடிக்குது. 398 போச்சு. கடைசியில் அந்த இதில் தான் ஸ்டடியாக தான் நிற்குது ஐடிசி. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த கொம்பனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்டாக்ல அடி விழுந்தாலும் இது வந்து கட்டுமரம் மாதிரி அப்படி கம்பீரமாக நிற்குது ஐடிசி ஷேரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசர். இந்த ஸ்டாக் இன்னைக்கு 9% கிட்ட பாசிட்டிவ் போச்சு. 4,470 ரூபா போனது. கடைசியில் 4,271 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட்டிங் அண்ட் சேல் பார்ட்னர்ஷிப் வந்து மைலன் ஃபார்மா கூட போட்டிருக்காங்க. 2 பிராண்ட்ஸு, ஒன்று வந்து ஆக்டிவன், இன்னொன்று வந்து பாசிடேன். இப்படி 2 பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அந்த 2 பிராண்டுக்கு. மைலன் ஃபார்மா கூட அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 years சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பைசர் ஸ்டாக் வந்து 9% மேலே போனதுக்கு இதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பிராண்டுமே நியூரோ தெரபி பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பைசரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அதில் இந்த பாசிடேன் அது வந்து சொன்ன அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
தெரபெட்டிக் கேட்டகரியில் வந்து 67% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஆக்டிவன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அனிசியோலாட்டிக் பிராண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சோ டயஃபிசின் டிரான்சிகுலர் மார்க்கெட்டில் வந்து 6% மார்க்கெட் ஷேர் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பைசருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி, டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்லாம் அன்றைக்கி ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருந்துச்சு. என்டிபிசி கிரீன் எனர்ஜி, அதானி கிரீன் எனர்ஜி. இதில் வந்து அதானி கிரீன் எனர்ஜி நம்ம இப்போதைக்கு வேண்டாம், இது என்டிபிசி கிரீன் எனர்ஜி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சன் டிவி நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு அடி வாங்கிச்சு. 567 ரூபா ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 583 ரூபா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில். இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து 20% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து ரிசல்ட்ஸில் அடி வாங்கியிருந்தாங்க, ரெவன்யூ டிப்பாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு சன் டிவி நெட்வொர்க் கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில். பட் வேல்யூஷன் வந்து சீப்பாக இருந்தாலும் இப்போதைக்கு சன் டிவி நெட்வொர்க்கில் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. 567 போனாங்க, கடைசியில் 583 இருக்குது. இதோட பீக் லெவல்னு பார்க்கும்போது 921 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இந்த அடி விழுந்திருக்கு சன் டிவி நெட்வொர்க்கில். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. அது போக டாடா மோட்டார்ஸ் 666 ரூபா போச்சு, கடைசியில் 669 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்க. மேபி இப்போ இருக்க அந்த ப்ரெஷர் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இன்னும் டவுன் போகலாம். அது போக 52 வீக் லோ போன ஷேர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் லிமிடெட், அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸ் லிமிடெட், பிஇஎம்எல் லிமிடெட், பார் ஃபோர்ஜ் லிமிடெட், செல்லோ வேர்ல்டு லிமிடெட், என்சிசி லிமிடெட், நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்கில் போச்சு. ஐ திங்க் 775 நினைக்கிறேன். மேன் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், கஜாரியா சிராமிக்ஸ் லிமிடெட், இந்தியன் மார்ட் இன்டர்மெஷ் லிமிடெட், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக்லாம் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரெட்டிஸு, ஸ்பைசரு, நெக்ஸ்ட் வந்து கிளென்மார்க் ஃபார்மா, மோஸ்ட் ஆஃப்லி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5% கிட்ட எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவில் இருக்குது. சில ஸ்டாக்ஸ் 1%, 1.5% அப்படி பாசிட்டிவில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்கில் போச்சு 775, கடைசியில் ரிகவர் ஆகி இப்போ பார்க்கும்போது 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 822 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நாட்கோ ஃபார்மா. ஸோ 775ங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாட்கோ ஃபார்மாவில். மேபி ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நாட்கோ ஃபார்மாவில் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் நாட்கோ ஃபார்மாவும் இருக்குது. பட் ஃப்ரைட்டண்டாக இருக்கவங்க இப்போதைக்கு நாட்கோ ஃபார்மாவை டச் பண்ணாதீங்க. இது போக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாக தொடர்ந்து இந்த ஸ்டீல் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போச்சு. அதுக்கான அப்டேட்டை நான் உங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்டேட் வரலாம், மேபி ஒரு சேஃப்கார்ட் டியூட்டி போடலாம் இந்த சைனா ஸ்டீல் இம்போர்ட் ஆகிற ஸ்டீலுக்கு மேலே எல்லாமே. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா, எத்தனை நாள் தான் உங்களை நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிடிச்சி ஒரு 1.5% நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸை பிடிச்சி ஒற்றை அடி. நேஷனல் அலுமினியம், செயில், வேதாந்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசஸாக இருந்தாங்க. ஸ்டீல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஏன்னா கண்டினியூஸ் ரேலிக்கு அப்புறம் பிடிச்சி ஒரு அடி அடிச்சு விட்டாங்க. ஈஸ்மே ட்ரிப்பு, ஆக்சுவலி ஈஸ்மே ட்ரிப் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சப்சிடரி தான் யோலோ பஸ்ஸு, ஈஸ்ட் கிரீன் மொபிலிட்டி. இவங்க வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இன்டர்சிட்டி எலக்ட்ரிசிட்டி பஸ் டெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது இவங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த பஸ் டெண்டர். சாகர் சிட்டி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்மே ட்ரிப்பு மூலமாட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பஸ் அண்டு கிரீன் ஈஸி கிரீன் மொபிலிட்டி அது மூலமாட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்மே ட்ரிப்போட எவ்வளோ பஸ் மூலமாட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஈஸ்ட் கிரீன் மொபிலிட்டி மூலமாட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்மே ட்ரிப் கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியாவும் ஃப்ரான்ஸை பேஸ் பண்ண இடிஎஃப் இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரினோவபிள் எனர்ஜி ஜாயிண்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், பம்ப்டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு இந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவும் ஃப்ரான்ஸை சேர்ந்த இடிஎஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ரினோவபிள் எனர்ஜி சம்மந்தமாட்டு தான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாட்டாவோட போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.0 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் பிஸ்னஸ் அப்டேட் போடுறாங்க. ஸோ இதில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, டாடா டிஜிட்டல், ஏர் இந்தியா, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து ஒரு $2 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போல். அதாவது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு டாடா டிஜிட்டல், ஏர் இந்தியா, டாடா எலக்ட்ரானிக்ஸ், அது போக டாடா கேபிட்டல் இதுக்கெல்லாம் ஐபிஓ வரலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி இது வந்து ஃபினான்ஷியல் 27 கூட ஆகலாம். அது டைம் அவங்க எப்படின்னு சொல்லல. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன பண்ணலாம் அந்த ஸ்டாக்ல. அதில் டாடா கேபிட்டல் மட்டுமே $2 பில்லியன் வரைக்கும் ஐபிஓ வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஸ்கஷனில் இருக்குது. மேபி டாடா எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து ஐபிஓ கண்டிப்பாக அவங்க போடுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.
வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட், பிபி விர்ச்சுவல்ஸையும் நாவர்கார் டிஜிட்டல் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெடையும் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இல்லை பிபி விர்ச்சுவல்ஸில் வந்து 40.41% ஸ்டேக்கும், நாவர்கார் டிஜிட்டல் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெடில் 65% ஸ்டேக்கும் அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போக இபிஎல், அது ப்ரொமோட்டர் ஆஃப் எப்பிள்சன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24.9% ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்கிறாங்க. இண்டோரமா நெதர்லாண்ட்ஸ் அவங்கள்ட்ட தான் 1907 கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்பிள்சன் வந்து கரண்ட்லி இதில் வந்து 51.45% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. 7.9 crore ஷேரை வந்து 240 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து செல் பண்ணுறாங்க. இது வந்து இபிஎல் கொடுத்த அப்டேட்டு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் கேகேஆர் வந்து அதில் வந்து ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் இந்த ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸில் $400 மில்லியன் ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. 54%. யார்கிட்ட வந்து பார்க்கும்போது சிவிசி ஏஷியா 5th அந்த கமிட்டிட்டு வந்து 445 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் யூஎஸோட ஆயில் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுக்கு பிப்ரவரியில் டபுள் ஆயிருக்கு. பட் ரஷ்யாவோட எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர ஆயில் எக்ஸ்போர்ட் அதிகரிச்சிருக்குது, ரஷ்யாவிலேருந்து வந்து ஆயில் சப்ளை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிப்ரவரியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருந்துச்சு மார்க்கெட்டில். இது விப்ரோ, அடுத்து வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வரலாம், ஸ்டாக்ஃப்ளேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ரெஷரில் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் பெருசாக க்ரோத் இருக்காது அப்படிங்கிற பேசிஸில் அன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஹைலி ஓவர் வேல்யூட். இதில் நம்ம இப்போ விப்ரோவில் கொஞ்சம் வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம். பி ரேஷியோ 25 இருக்குது. பட் அது கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது விப்ரோவில். வெயிட் பண்ணுங்கள், மேபி ஒரு 250 கீழே வந்துச்சுன்னா விப்ரோவில் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அது வரைக்கும் விப்ரோவில் வெயிட் பண்ணி தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இன்னைக்கு விப்ரோவில் நிறைய பேர் ஆப்போசிட்டி கேட்டிங்க, அதனால சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 250 கீழே வரும் பட்சத்தில் நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு 500 ஸ்டாக் வந்து 20% மேலே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா செப்டம்பரில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பீக் லெவலில் டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே அடி தான் விழுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸில் அடி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கு ஒரு $1.4 பில்லியன் அளவுக்கு வந்து இன்ஃப்ளோ நடக்க சான்சஸ் இருக்குது ஒரு 14 ஸ்டாக்ஸ்னால. ஏன்னு பார்க்கும்போது FTSE இண்டெக்ஸில் வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க. இதில் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் 361 வாம், நெக்ஸ்ட் வந்து அஜெண்டா ஃபார்மா, அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ப்ளூ ஸ்டார், BSE, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ், கிரைசில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரைசில் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ், ட்ராவன்கோர், ஃபார்டிஸ் ஹெல்த் கேர், இண்டஸ்இண்ட் பேங்க், நேஷனல் அலுமினியம், பிரீமியர் எனர்ஜிஸ், கைன்ஸ் டெக்னாலஜிஸ், இதெல்லாமே ஆட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இன்ஃப்ளோ வர்றது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு $48.4 மில்லியன், BSEக்கு வந்து $30.8 பில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோட்டலாட்டு ஒரு $1.4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த FTSE இண்டெக்ஸில் இவங்க வந்து ஆட் ஆகுறதுனால ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா FTSE இண்டெக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மீடியா செக்டார் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது அதர் செக்டார் எல்லாமே ரெத்தாராக தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் மீடியா மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.